எந்தெந்த காரியத்துக்கு கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கைத்தட்டி பக்கமே செலுத்துங்க. அல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் நடக்கும்போதெல்லாம் களிப்பானாய் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. நெருக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க, துயரத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு வயக்காட்டில் நெல் விதைக்கிறவன் அந்த மண்ணை நல்லா உழுது நல்லா மிதித்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, விதையை போடுவாங்க. ஆமாவா இல்லையா? அந்த உழுகும் போது மண் எப்படி இருக்கும் தெரியுமா? அடியில் இருக்கிற மண் என்ன செய்யும், மேலே வரும், மேலே இருக்கிற மண் கீழே போகும். அதுக்கப்புறம் விதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் விளையுது, அதுக்கப்புறம் அறுவடையை பார்க்குறாங்க. அந்த மண் மிதிக்கப்படுகிறது, அந்த மண் நசுக்கப்படுகிறது, அந்த மண் அது அல 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 அது அந்த ஏர் கலப்பில் அப்படியே நைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு நிசப்தம், ஒரு அமைதி, அதுக்கப்புறம் விதைக்கும் போது அது விளைச்சல் வருகிறது. அதே போல் ஒருவேளை அந்த மண் உழுகப்படுகிறது போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஒருவேளை இந்த நாள் கூட உங்களுக்கு அந்த உழுகப்பட்ட வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்குது அப்படிங்க நினைக்கலாம். எப்படி மண் உள்ளே இருக்கிற அடியில் இருக்கிற மண் மேலே வருதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை கீழே இருக்கிற வாழ்க்கை உள்ளே போய் மேலே வந்து இந்த வடச்சட்டியில் ஒரு மீனை போட்டு வறுக்கும் போது எப்படி முறுமுறுன்னு இருக்கோ அதே போல் உங்களை ஒரு வறுத்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உங்களை கீழே போட்டு மிதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை உங்களை புடமிடப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த நாட்கள் மாறுகிற நேரம் வந்து விட்டது. உங்கள் புடமிட்ட வாழ்க்கை பொன்னாய் விளங்குற ஒரு நேரம் வந்து விட்டது. புடமிடப்படாமல் பொன்னாக விளங்க முடியாது. நீங்கள் துயரப்படாமல், நீங்கள் கஷ்டப்படாமல், நசுக்கப்படாமல், நீங்கள் பிழியப்படாமல் நீங்கள் ஒரு அற்புதம் பார்க்க முடியாது. கரும்பை ஒரு ஆலையில் கொடுத்து நசுக்கப்பட்டு பிழியப்பட்டவ தான் அதுக்கப்புறம் அந்த சாறை குடிக்க முடிகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை நசுக்கப்படுகிறதா, நம்முடைய வாழ்க்கை நொறுக்கப்படுகிறதா, நம்முடைய வாழ்க்கை நிந்திக்கப்படுகிறதா, நீங்கள் அப்போது புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை புடமிட விட்டு பொன்னாய் விளங்க வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் புடமிட்ட வாழ்க்கை இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள பொன்னாய் விளங்குற நாளாய் வரப்போகுது. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை புடமிட்ட வாழ்க்கை பொன்னா விளங்குற வாழ்க்கையாக மாறப்போகிறார். எந்த காரியத்தில் புடமிட்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமேன். ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த பாடுன்னு சொல்லாதீங்க. இந்த பாடுபட்டால் தான் பொண்ணாக விளங்க முடியும். புரியுதா? நீங்கள் காதில் போட்டிருக்கிற தோடு நெருப்பில் போட்டு வாட்டி பொடி சுற்றில் வச்சு நை நச்சு அதுக்கப்புறம் தான் காதில் போட முடியும். அப்போ தான் பல மின்னும். அதே போல் உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உயர்த்த போகிறார். ஆமேன். வாசிங்க ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அதாவது ஜனத்தின் நிந்தையை, ஜனத்தின் அவமானத்தை, ஜனத்தின் நெருக்கத்தை, ஜனத்தின் துக்கத்தை, ஜனத்தின் பிரச்சனையை, ஜனத்தின் பாடுகளை இந்த பூமியில இல்லாத அளவுக்கு நான் நீக்கி உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போறேன். அல்லேலூயா. காரணம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவர் சிலுவை மரத்தில் மரிச்சது எதுக்காக தெரியுமா? பிரச்சனைகளையும் பாடுகளையும் நெருக்கத்தையும் அவர் விழுங்கி
நம்மளுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுதான் சிலுவை. அதான் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்தை என்ன செஞ்சிட்டாரா? ஜெயமாக விழுங்கிட்டார். மரண படுக்கையில் இருக்கிறவங்க இனிமேல் மரண படுக்கை வேண்டாம். மரண தருவாயில் இருக்கிறவங்க இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம். நான் அந்த மரணத்தை நான் விழுங்கிட்டேன். அதனால் உனக்கு மரண பயம் இனிமேல் என்ன வேணாம்? வேண்டாம். ஒரு மரண பயம் வேணும். ஆனால் நிந்தையை பூமியில் அப்படிக்கு முற்றிலும் என்ன செஞ்சுட்டேன்? நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா சொல்கிறீங்களா? ஏசப்பா, 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 ஏசப்பா. நல்ல அப்பாவை நல்ல மனதார அப்பா சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. உங்கள் அம்மா என் அப்பாவும் எத்தனை வாட்டி அப்பா அம்மா அப்பாவும் கூப்பிட்டுருப்பீங்க. ஏதாவது மாற்றம் தெரியுதா சரீரத்தில்? ஆனால் இவரை ஏசப்பா, 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 ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் ஆவியில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், ஏசப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தை அது உயிர் உள்ளது. நீங்கள் சொன்னீங்க, நிந்தைய அவமானத்தை பூமியில் இல்லாத அளவுக்கு நான் முற்றிலும் நீக்கி போடுவேன். இதை கர்த்தரே சொன்னார் என்று ஏசாயா 25:8 சொல்லியிருக்கு. இந்த வசனத்தின்படி இப்போது எனக்குண்டான நிந்தைகளையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் எடுத்து போட்டு எனக்கு மன ரம்மியத்தை மன நிம்மதியை எனக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு சில பேர் இரவில் தூங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறது உணர முடிகிறது. தூங்க முயற்சிக்கிறீங்க, தூக்கம் வரல. ஏன்? அந்த பாடுகள் கண்ணு முன்னால் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னையிலிருந்து உங்கள் அவமானத்தையும் உங்கள் நிந்தையும் பூமியிலே இல்லைன்னா உங்கள் வீட்டிலே இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். அல்லேலூயா. அதனால தான் மரணத்தை ஜெயம விளங்குவார். கர்த்தராய் தேவன் எல்லா முகங்கள் இருக்கிற, அவர் என்ன சொல்கிறாரு? எல்லா முகத்தில் இருக்கிற துடைத்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவரே, ஆண்டவரே இனிமேல் எதுக்காக நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன். அல்லேலூயா. எந்த கண்ணீரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை இன்றைக்கி சொல்கிறாரு. கண்ணீரிலிருந்து உங்களுக்கு என்னது சொல்லுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையை குறித்து, எந்த காரியத்தை குறித்து நான் கண்ணீர் வடிச்சிருக்கிறேனோ அந்த காரியத்தில் இன்றைக்கி எனக்கு விடுதலை. அந்த காரியம் இன்றைக்கி உன் பிள்ளைக்காக கண்ணீர் வடிச்சிருக்கியா? இன்றைக்கி விடுதலை. உன் தொழிலில் கண்ணீர் வடிச்சிருக்க இன்றைக்கி விடுதலை. அல்லேலூயா. அடுத்த வசனம் ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. இந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? இது எதுக்காக கண்ணீர் வடிச்சார் தெரியுமா? அவருக்கு மரணம் வந்துவிட்டது, சாக போறார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு எசேக்கியாவை மரணத்துக்கு ஆயத்தமாக சொல்லு அப்படின்றார். இதை கேட்ட உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு? கண்ணீர் வடிக்கிறார். எது கண்ணீர் வடிக்கிறாரு? ஜீவனை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள. அவருக்கு ஒரு கேன்சர் நோய் இருந்துச்சு. அந்த கேன்சர் நோயிலிருந்து விடுதலை வேணும். அப்போ அந்த நோயிலிருந்து விடுதலை வர்றதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அழுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நோய் உள்ளவங்க பலவீனம் உள்ளவங்க கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், கர்த்தர் மனம் இறங்குவார். இந்த எசேக்கியா கண்ணீர் வடித்து ஜெபிச்சார். எதுக்காக கண்ணீர் வடித்தார்னா, தன் மரண போராட்டத்திலிருந்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு கண்ணீர் வடித்தார். இந்த கண்ணீரை கண்ட என் தகப்பன் ராஜாதி ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? மனம் இறங்கி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனை முற்றத்துக்கு போகிறதுக்குள்ட்டுமே ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. எப்படி பதில் வந்தது என்று நீங்கள் கேட்டால், கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். இன்றைக்கி கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிச்சிருப்பார், அல்லது ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிருப்பார். உடனே பதில்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அழுகிறார். அழுது ஜெபிக்கிறார். எதுக்காக அழுகிறாரு? சுகத்துக்காக. அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக அழுது ஜெபிங்க.
ஏசப்பாட்ட அழுது கேளுங்க. ஆண்டவரே, என் கண்ணு வலி மாறணும், என் தலைவலி மாறணும், எனக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. நீங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இப்படி தழும்புலால் சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது என்று அழுது ஜெபிக்கும் போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்னது பலவீனம் வராது. திரும்ப 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்குறேன் அந்த அழுகின் ஜெபத்துக்கு பதில். புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது அழுது ஜெபிச்சனால. அதனால் இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபித்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து ஜெபித்து பாருங்கள். அதில் ஒரு பெரிய ஒரு வல்லம் இருக்குது. அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் இருக்கிறது. அண்ணாலம்மா ஆலயத்தில் கண்ணீர் வடித்தாங்க, அந்த கண்ணீருக்கு உடனே பதில் வந்து விட்டது. புரியுதுங்களா? அதனால் உள்ளத்தின் ஆழத்தை ஆனால் அழுகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அந்த நீங்கள் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ கலங்கி அழுகிறத மாதிரி நீங்கள் உங்கள் உள்ளத்தை அர்ப்பணித்து அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் அழுது கேளுங்க அப்பாட்ட. நீங்கள் அழுது கேட்கும்போது கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு விடுதலை பார்ப்பீங்க, நிம்மதியை பார்ப்பீங்க, சமானத்தை பார்ப்பீங்க. எந்த பிரச்சனையும் உங்களை என்ன செய்யாது, தொடவே தொடாது. பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அல்லேலூயா. கேளுங்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு காரியத்துக்கு கண்ணீரோடு ஜெபிங்க. கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே கர்த்தாவே தேவன் தாமே இவளை கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்துக்காக நான் கண்ணீர் வடித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ரட்சிப்புக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன், சுகத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன், தொழில் விருத்தடைய கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனை அடைய கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லணும், கண்ணீரை துடைக்கிறவரே, ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது, ஆண்டவர் எனக்கு ஒரு நிம்மதியை தாங்க என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தல் 7:17 சொல்லணும். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணில் ஊற்றலண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. அப்போ ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை என்ன செய்வார்? நடத்துவார். வாழ்கிற இடத்துக்கு நடத்துவார், நிம்மதியான இடத்துக்கு நடத்துவார், சமாதானமான இடத்துக்கு நடத்துவார், அற்புதமான இடத்துக்கு நடத்துவார், போஷிக்கிற இடத்துக்கு நடத்துவார். வெட்டாந்தரையில் வனாந்தரத்தில் அவர் நடத்துகிற தேவன் அல்ல. எங்கே ஜீவ தண்ணீர் நீர் ஊற்றி இருக்கிறதோ அங்கே தான் நடத்துவோம் அப்படிங்கிறார். அப்போ அதே போல் தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை துடைத்து நான் வாழ்கிறதுக்கு உண்டான காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன், நீ எழும்புறதுக்கு உண்டான காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீ பிரகாசிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை செய்ய போகிறேன், முதல்ல உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, துக்கத்தை கொடுக்கிறவரே என்னை விட்டு அகன்று போங்கள், நிந்தையை கொடுக்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், வேதனையை கொடுக்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை அவமானப்படுத்துகிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்க, தருத்திரத்தின் ஆவியே என்னை விட்டு அகன்று போ. என் தகப்பன் இயேசு என் கண்ணீரை கண்டார், அதனால் இனிமே நீங்கள் என் பக்கத்தில் வர முடியாது. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமே. இனிமே கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. பதில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. காப்பரிசையில் பாஸ் ஆகிட்டீங்க, அடுத்த வாரத்தில் அரைப்பரிசையில் பாஸ் ஆகிடுவீங்க, 40 நாள் முழு பரிசையில் பாஸ் ஆகிடுவீங்க. அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் தான், அடுத்து உங்களுக்கு வேலை தான், நிரந்தர வருமானம் தான், மாதம் 2 லட்சம் தான், மாதம் 2 லட்சம், மாதம் 2 லட்சம், மாதம் 2 லட்சம். போதுமா இல்லை இன்னும் வேணுமா? எனக்கு ஒன்று வந்தால் போதுங்கிறீங்களா? 2 சொல்லுங்கள், 1 வரும். 2 பேசுங்க, 1 வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 வந்தால் போதுமானதுன்னு நினைக்கிறேன். 2 வந்தால் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அல்லேலூயா சொல்லுங்கள். 2 வந்தால் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். ஓகே. ஏன்னா நம்மளாம் சேர்த்து வைக்கலாமா நீங்கள் கேட்கலாம். சேர்த்து வைக்கணும். எப்படி? உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியணும். அப்போ இதுலேருந்து என்ன, இந்த வசனத்துலேருந்து என்ன தெரியுது? சேர்த்து வைக்கணுமா வேணாமா? அல்லேலூயா. ஏசப்பா எப்போதுமே தொட்டுக்கோ தொடச்சுக்கன்னு ஆசீர்வதிக்க மாட்டார். ஏசப்பா எப்போதுமே தொட்டுக்க தொடச்சிக்க அப்படின்னு ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் ஆசீர்வதிச்சார்னா மிச்சம் எடுக்கும்படி 12 கூட நிறையாக நிரம்பும்படி கர்த்தரை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதத்திலிருந்து நான் மிச்சம் எடுக்க போகிறேன், நான் மிச்சம் எடுக்க போகிறேன்,
இனிமேல் என் வாழ்க்கையில் தொட்டுக்க தொடச்சிக்க இருக்காது. என்னுடைய அரிசி டப்பா, பருப்பு டப்பா, எண்ணெய் டப்பா, கடுகு டப்பா, மிளகு டப்பா, சீரக டப்பா எல்லாம் நிரம்பி நிரம்பி வெளியே போகுது. அடியில் தூரில் இப்படி வடிக்க மாட்டேன் இனிமேல். சில அக்காமார் அம்மாமார் எண்ணெய் அப்படியே வடிப்பாங்க, அப்படியே சுத்தமாக பாட்டில் கவுத்துறது, அது தருத்தரம். இது திருறதுக்கு முன்னால் எண்ணெய் வந்து அதில் விழுந்துடணும். அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளைகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் தருத்தர வாழ்க்கை முடிந்து விட்டது, என் செழிப்பின் வாழ்க்கை ஆரம்பமாயிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன். டேய், நான் பிரகாசிப்பேன், நான் வெளிச்சம் கொடுப்பேன், நான் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், அநேக ஜாதிகளை ஆளுவேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 65:19 நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்க. அதாவது அழுகிறதுனா சில பேர் அழுது ஜெபிப்பாங்க, அது வேற. ஆனால் கூக்குரலிட்டு அழுகிற அது வேற. ரொம்ப பாரப்பட்டு கூக்குரல்னால் ரொம்ப வந்து ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வருது தெரியுமா, அதுக்கு பிறகு தான் கூக்குரல். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல் இடாத அளவுக்கு நான் வந்து உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜெருசலேமில் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. இனிமேல் உங்கள் தொழில் மேலே நீங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்கள் வியாபாரத்தை மேலே ஒரு மகிழ்ச்சி. இப்போ இங்கே இருங்களேன், உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த தொழில் விருத்தி அடையணுமா, அந்த வியாபாரம் விருத்தி அடையணுமா, அதில் ஒரு 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 மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. கர்த்தர் இந்த தொழிலை கொடுத்துருக்காரு, இந்த வியாபாரத்தை கொடுத்துருக்காரு, இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா இப்போ எப்போ தெரியுமா உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து பிரச்சனையை கொண்டு வர்றீங்க, எப்போ தெரியுமா உங்கள் வியாபாரத்தில் வந்து கவலையை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே ஓடி அடையலை இன்றைக்கி, ஒன்றுமே கதை, இன்றைக்கி ஒன்றும் ஆளே வரலை, இன்றைக்கி வேலை ஓடலை, தொழிலில் ஒரு கவலையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. கர்த்தர் நிற்கலன்னா நாளைக்கு சேர்த்து டபுளாக கொடுப்பாரு. நிற்கலன்னா கர்த்தர் நாளைக்கு சேர்த்து டபுளாக கொடுப்பார். இன்றைக்கி ஒன்றும் வருமானம் இல்லை, நீ சரியான முறையில் ஒரு வசூல் ஆகலை, என்ன செய்ய குழப்பமாக இருக்குது, கவலைப்படுற, தொழில் மேலே கவலையை வைக்கிற, வியாபாரத்து மேலே கவலையை வைக்கிற. கர்த்தர் உன் வியாபாரத்தில் ஒரு தொழிலில் கவலை வைக்கல. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் எங்கே சொல்லுங்க பாப்பா, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில பேர் சொல்லுவாங்க, செஞ்சு பார்ப்போம், வச்சு பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம், வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னா உருப்படாது. நீங்கள் என்ன செய்யணும், செய்வதெல்லாம் வாய்க்க முடியும் சொல்லியிருக்கிறார். நான் செய்ய போகிறேன், வாய்க்க போகிறது. அல்லேலூயா. நடக்க போகுது. ஒரு காரியத்திலுங்க இங்கே இருங்களேன், மழை தாழ்ச்சியான வருஷத்தில் இறைமையால் ஒரு வசனம் இருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல் என்ன செய்வேன், அப்புறம் என்ன அர்த்தம், மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட, அதாவது மழை வராத வருடத்தில் கூட நீ கனி கொடுக்குற மரமாக இருப்பாய் அப்படிங்கிறார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது உலகத்தில் அத்திமரம் இருக்குது, உலகத்தில் மந்தைகள் இருக்குது, அதில் இருக்கோ இல்லையோ, கனி கொடுக்குதோ கொடுக்கலையோ, ஆனால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், நீ கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ச்சியாரு. உனக்கு கொடுத்த தொழில் மேலே மகிழ்ச்சியாரு, உனக்கு கொடுத்த வியாபாரத்தில் மகிழ்ச்சியாரு, உனக்கு கொடுத்த பிள்ளை மேலே மகிழ்ச்சியாரு, உனக்கு கொடுத்த வேலையில் மகிழ்ச்சியாரு. சின்ன வேலைன்னு பார்க்காத,
ஆனால் அந்த வேலையில் மகிழ்ச்சியா இரு. கர்த்தர் ஒரு பெரிய வேலையை உனக்கு கொடுக்க போறாரு. ஐயோ இந்த சின்ன வேலை தான், ஒரு அல்பமான வேலை தான், இந்த வேலை சரியான வேலை இல்லையே அப்படி நீ அந்த வேலையை குறித்து அலட்சியம் பண்ணாத. அந்த வேலையை குறித்து ஆகா இந்த வேலையில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி பாரு. கர்த்தர் அந்த வேலையில் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால வேலையில் மகிழ்ச்சியா இருக்கணும், தொழிலில் மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த தொழிலை கொடுத்து அந்த வேலையை கொடுத்து நான் இந்த வேலை தான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி அலட்சியம் பண்ணாத. அந்த வேலையை நீ கவலைக்கு உட்படுத்தாத, அந்த வேலையை தொய்வுக்கு உட்படுத்தாத. அந்த வேலையில் கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. நீ அந்த வேலையை குறித்து நீ மகிழ்ச்சி அடைஞ்சனா கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் இந்த தொழிலை கொடுத்துருக்காரு, கர்த்தர் இந்த கொத்தனார் வேலையை கொடுத்துருக்காரு, கர்த்தர் இந்த பெயிண்டர் வேலையை கொடுத்துருக்காரு. இதில் நீ மகிழ்ச்சி அடைஞ்சனா கர்த்தர் அதிலிருந்து உன்னை மேலே கொண்டு வந்து ஒரு மலை மேலே இருக்கிற பட்டமில் உயர்த்துவார். நான் இந்த வேலை தான் பார்க்குறேன், நான் அந்த வேலையை அந்த படிப்பை நான் படிச்சிருக்கிறேன், இந்த வேலை தான் பார்க்குன்னு சொல்லி நீ பார்க்குற வேலையை அலட்சியம் பண்ணி பார்க்காத. அலட்சியப்பட்டு விடுவாய். உனக்கு இந்த வேலையில தான் வருமானத்தை கொடுக்குறாரு, இந்த வேலையில உனக்கு சம்பாத்தியம் கொடுக்குறாரு. அப்போ அந்த வேலையில கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்து, அந்த வேலையில கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. கர்த்தர் அந்த வேலையை காட்டில் இன்னொரு வேலையை உனக்கு உயர்த்து கொடுப்பார். அந்த வேலையை கொடுத்து நீ மகிழ்ச்சி ஆகு. நான் சாதாரண வேலை தான் பார்க்குறேன், நான் சின்ன வியாபாரம் பார்க்குறேன், சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், இதில் என்னத்தை நான் வருமானத்தை பார்க்க போகிறேன்? இல்லை, அந்த வேலையில், அந்த வியாபாரத்தில், அந்த தொழிலில் நீ மகிழ்ச்சியோடு செய்து பார், மகிழ்ச்சியோடு செய்து பார். அந்த வேலையில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதனால் வேலையை குறித்து அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஜனத்தின் மேல் மகிழ்ச்சி. உங்கள் பிள்ளை மேலே மகிழ்ச்சியாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலும் மகிழ்ச்சியாக இருங்க. அந்த பிள்ளையை குறித்து சில தாய்மார் சொல்கிறத கேட்டிருக்கேன், இந்த பிள்ளையை குறித்து தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது போச்சா. அந்த பிள்ளை மேலே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளை மேலே வேதனை வைக்கிறாங்க. நீங்கள் தாய் இப்போ ஈஸியாக பேசுகிறாங்க, எனக்கு இந்த ஒரு பிள்ளையை குறித்து தான் எனக்கு மன வேதனையாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ அந்த பிள்ளை மேலே நீங்கள் மகிழ்ச்சியை வைக்கல, அந்த பிள்ளை மேலே சந்தோஷத்தை வைக்கல, அந்த பிள்ளை மேலே சமானத்தை வைக்கல, அந்த பிள்ளை மேலே நீங்கள் வேதனை வைக்கிறீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு என் மகனை குறித்து எனக்கு கவலையாக இருக்குது, என் மகளை குறித்து எனக்கு கவலையாக இருக்குது, இவனுக்கு சரியான வேலை இல்லை, இவனை குறித்து எனக்கு ஒரே பயமாக இருக்குது, இவனை குறித்து எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு அவனை குறித்து போராட்டமாக இருக்குது, அவனை குறித்து பயமாக இருக்குது, அவனை குறித்து எனக்கு கவலையாக இருக்குன்னா அவன் மேலே நீங்கள் கவலையை வைக்கிறீங்க, அவன் மேலே நீங்கள் பிரச்சனை வைக்கிறீங்க. இவனை குறித்து எனக்கு பயம் இல்லை, கர்த்தர் இவனை மேன்மையாக்க போகிறாரு. இவனை குறித்து எனக்கு பயம் இல்லை, கர்த்தர் இவனை உயர்த்த போகிறாரு. சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்தா ஜாதியாக முடியாது, இவனை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் அப்படி உயர்த்தி நீங்கள் பேசி பாருங்கள், மேன்மைப்படுத்தி பேசி பாருங்கள், மகிழ்ச்சியாக்கி பேசி பாருங்கள். கர்த்தர் அதிலிருந்து இன்னொரு படி ஸ்டெப்பு உங்களை மேலே உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதான் என்ன சொல்ல, ஜெருசலேமில் களி கூர்ந்து அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே களி கூறுங்க. முதல் உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருங்க. ஒரு கூழ் குடிக்கிறீங்களா, சந்தோஷமாக கூழ் குடிங்க. ஒரு பழைய சோறு ஊறுகாய் சாப்பிட்றீங்களா, சந்தோஷமாக சாப்பிடுங்க. பழைய சோறு தாக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த பழைய சோத்து மேலே நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு பாரு, அடுத்த நாள் உனக்கு பெஸ்ட்டான உணவை கற்றுருவார். பழைய சோறு தானாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, பழைய சோறாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பழைய சோத்து மேலே அப்படியாம்மா சரி வைங்கம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை பார்க்குறாரு. அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உங்களை விட்டு விளக்குவார். அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் சாப்பாட்டில் நீங்கள் கவனம் வைக்கும்போது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஒரு வடையை சாப்பிட்டாலும் சரி, தகப்பனே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னை விட்டு விளக்குவேன் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் இந்த சாம்பார் சாதத்தை ஆசீர்வதிங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. அல்லது ஒரு ப்ரேயர் ரைஸ் வாங்கி சாப்பிட்றீங்க, சாப்பிடக்கூடாது சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, அப்போ உங்கள் வாயை திறந்து அந்த சாப்பாட்டை ப்ளஸ் பண்ணிடுங்க. எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை ஒன்று விட்டு விளக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து நோயை என்னை விட்டு விளக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அப்படி சாப்பாடு மேலே ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு ஊட்டி பாருங்கள். இங்கே குழந்தைக்கு ஒரு செரிலாக்கோ ஒரு சத்துள்ள பொருளை போட்டு அப்படியே கிண்டிட்டு அப்படியே டக்குன்னு ஊட்டிக்கிறாதீங்க. ஒரு கிணத்துல போகிறீங்களா, குழந்தைக்கு ஊட்டுறீங்களா, அந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அதை போட்டுட்டு அது மேலே ஒரு கையை வச்சு ஒரு ப்ளஸ் பண்ணி ஜெபிச்சிருங்க. அந்த குழந்தைக்கு கொடுக்குற உணவை ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க, இந்த சத்து உணவை ஆசீர்வதிங்க, நோயை விட்டு விளக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வசனத்தில் இந்த ஆகாரத்தில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இந்த ஆகாரத்தில் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி பாருங்கள். அந்த குழந்தைக்கு தடுமும் பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு என்ன விளைவினை இருந்தாலும் சரி, அது விலகி ஓடிடும். ஏன்னா வசனம் போய் வேலை செய்யும், வசனம் கிரியை செய்யும், சாப்பாட்டில் வசனம் உட்காந்துரும். புரியுதுங்களா? இயேசுனுடைய ஆடையில் வல்லமை இருந்தால் சாப்பாட்டில் வல்லமை இருக்காதா சொல்லுங்கள். இயேசு போட்ட அங்கியில் வல்லமை இருந்துச்சு, என்ன வல்லமை அது?
இயேசு போட்டிருந்த அங்கில என்ன வல்லமை? அது என்ன சுகம்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் ஆடையை தொட்டால் சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே வல்லமை இருக்கிறதோ அதே போல் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு பிறந்த நாள் வருது, ஒரு நல்ல நாள் வருது, ஒரு குழந்தைக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அந்த புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தோடனே அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, மாட்டிடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கீழே வச்சு அந்த ட்ரெஸ்ஸு மேலே கையை வச்சு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் இந்த ட்ரெஸ்ஸை சுத்திகரிக்கிறேன், இது இயேசுவின் ரத்தமாக மாறுவதாக. இயேசுவின் ஆடையில் எப்படி வல்லமை இருந்து சுகத்தை கொடுத்ததோ அதே போல் இந்த ட்ரெஸ்ஸில் இயேசுவின் சுகமளிக்க வல்லமை கடந்து வருவதாக. இயேசு ட்ரெஸ்ஸில் சுகமளிக்க வல்லமை இருந்தது, அதே போல் இந்த ட்ரெஸ்ஸில் சுகமளிக்க வல்லமை இறங்குவதாக அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸு மேலே நம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை ஒரு சிலுவை போட்டு பிள்ளைக்கு உடுத்தி பாருங்கள், பிள்ளைக்கு போட்டு பாருங்கள். அந்த பிள்ளை தூங்கிட்டு இருந்தாலும் அது குதிச்சு எலும்பு பார்த்துக்கொள்ளு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். நீங்கள் வாயில் சொல்லணும். சொல்லி நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் ரொம்ப முரட்டாட்டம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் லவ்னு கடிச்சிக்கிட்டு முரட்டாட்டம் பிடிச்சி மிருகத்தனமாக நடப்பார். பார்த்துக்கொள்ளு. அவங்களுக்கு இந்த ஆளோட வாழவே பிடிக்கல. நான் எனக்கு இந்த ஆளை வேணாம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த அம்மா போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு நான் தெரியாதனமாக இந்த ஆளை கல்யாணம் முடிச்சிட்டேன், ஒரு 4 பிள்ளையை பெற்றுப்பட்டேன், இந்த ஆளை எனக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன செய்யணுன்னே எனக்கு தெரியல, இந்த ஆள் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமே வேணாம், ஏன்னா நான் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு என்ன பண்ணேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? இயேசுவே உங்கள் ஆடையில் வல்லமை இருந்துச்சு, அதே போல் இந்த எண்ணெயில் உங்களுடைய அன்பின் வல்லமை, உங்களுடைய சமானத்தின் வல்லமை, உங்களுடைய இரக்கத்தின் வல்லமை, உங்களுடைய தாழ்வின் வல்லமை இந்த எண்ணெயில் இறங்கட்டும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை, நேசிக்கிற வல்லமை, இரக்கத்தின் வல்லமை இந்த எண்ணெயில் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். சமானத்தின் வல்லமை இந்த எண்ணெயில் இறங்குவதாக இயேசுவே. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை அப்படியே ப்ளஸ் பண்ணேன். சுகமளிக்க வல்லமை, ஞானத்தின் வல்லமை, கிருபையின் வல்லமை, விட்டு கொடுக்குற வல்லமை, தாழ்மையின் வல்லமை, சமானத்தின் வல்லமை, அன்பின் வல்லமை, இப்படிப்பட்ட ஒவ்வொரு வல்லமை இறங்குவதாக 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 இறங்குவதாக, சுகத்தின் வல்லமை இறங்குவதாக அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெபிச்சு இந்த எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி உங்கள் வீட்டுக்கார் சாப்பிடும்போது ஒரு 4 சொட்டு அந்த சாப்பாட்டில், ஒரு 4 சொட்டு சாப்பாட்டில் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பாடு போட்டு கொடுங்க. இந்த 4 சொட்டு எண்ணெயில் அவர் தேங்காய்னு தெரியாது, அல்லது 4 சொட்டு குழம்புல விட்டுருங்க, சாப்பாட்டில் விட்டுருங்க, விட்டு நீ சாப்பாடை வைங்க. அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் சரி, எண்ணெய் அடிச்சுட்டு வந்தாலும் சரி, நீங்கள் இப்போ இங்கே இருங்க, ஒரு வயிற்று வலி வந்தால் ஒரு டானிக்கு குடித்தா வயிற்று வலி நிற்கின்னு சொல்கிறாங்களா சொல்லலையா? புரியுதா? இப்போ இருமல் வருது, இருமலுக்கு இந்த டானிக்கை குடிங்கன்னு சொல்கிறாங்க, இருமல் நிற்கிது, குடிக்கிறீங்களா? அந்த டானிக்கை குடிக்கிறீங்களா? டாக்டர் ஒரு டானிக் எழுதி தராரு இருமல் நிற்கிறதுக்கு, குடிக்கிறோமா குடிக்கலையா? அந்த அல்சருக்கு ஒரு ரோஸ் கலரில் ஒரு டானிக், அதுக்கு பேர் என்னது? ஜெலிசி. அல்சருக்கு ஜெலிசி அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸ் கலரில் ஒரு டானிக் மாதிரி இருக்கும், அது கெட்டியாக இருக்கும். அப்படி ஒரு மடை குடிச்சிட்டு ஏன் அது குடிக்கிறாங்க? அந்த அல்சர் வராமல் குடிக்கிறாங்க. அது அல்சர் டானிக் குடிக்கிறீங்களா குடிக்கலையா? குடிக்கிறோம்ல, நம்பி குடிக்கிறீங்களே, அல்சர் வராமல் குடிக்கிறீங்களே, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்புகிறோம்ல, ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வார்த்தை வல்லமையான வார்த்தை, உங்கள் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, பைபிளில் இருக்கிற வார்த்தையை அந்த எண்ணெய்க்குள்ளே இறக்குங்க, எண்ணெய்க்குள்ளே இறக்குங்க, சொல்லுங்கள். சொல்லி இந்த எண்ணெயை வச்சு ப்ளஸ் பண்ணுங்கள், ஆசீர்வதிங்க. என்னென்ன வார்த்தை பண்ண சொன்னோன்னா, அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், உயர்வு, தாழ்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, இரக்கம், நேசம், பாசம், இது எல்லாத்தையும் அந்த எண்ணெய்க்குள்ளே என்ன செய்யுங்க, இறக்குங்க. இறக்கி அந்த எண்ணெயை ஒரு ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சிருங்க. ஆசீர்வதிச்சுட்டு டெய்லி நீங்கள் அவங்க வீட்டுக்காருக்கு கொடுங்க, அல்லது உங்கள் மனைவி கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒன்றுமே இது படிப்படியாக எண்ணி 21 நாள் தான் ஆச்சு பார்த்துக்கொள்ளுங்க. எண்ணி 21 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க, அவன் அப்படியே சமாதானம் ஆகிட்டான் பார்த்துக்கொள்ளுங்க. சண்டையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, ஒரு பொட்டி பாம்போல் அடங்கிட்டான் பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாரு. நடந்த காரியத்தை சொல்கிறேன். இது நீங்கள் செய்யக்கூடாதா? என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறான்னு சொல்கிறீங்க, இது செய்யக்கூடாதா? எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, இதை செய்யக்கூடாதா? எப்படி ஒரு டானிக்கில் வல்லம் இருக்கோ அப்போ இதில் வல்லம் இருக்காதா? ஜெபிச்ச எண்ணெயில் கேட்குறேன். ஏன்னா புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கு, எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன்,
அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. கவனிங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வேன்? அழுக, அப்புறம் என்னது? விண்ணப்பம். அழுக என்னது? விண்ணப்பம். அப்புறம் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான ஒரு வழியில் என்ன செய்வேன்? நடத்துவேன் அப்படிங்கிறார். ஆமேன். பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீ அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்தாலும் அவர் சிரமமில்லாத ஒரு பாதை, ஒரு அற்புதமான ஒரு பாதையில் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு? நடத்த போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் வீட்டில் யாருக்காவது பலவீனம் இருக்குமானால் நீங்கள் இல்லாட்டி அந்த எண்ணெயை கூட ஒரு 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 1/4 லிட்டரு தேங்காய் எண்ணெய் அல்லது ஒரு 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு ஏன்ட்ட கொண்டு வாங்க, நான் ஜெபிச்சு தர்றேன் உங்களுக்கு. ஜெபிச்சு அடுப்படியில் வீட்டுக்காரர் அடுப்பில் உட்காந்து நீ சமைக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அடுப்பில் சோறை போட்டுக்கிட்டு வரும்போது அங்கேயே எண்ணெய் ஊற்றிட்டு கொண்டு வந்து கொடுத்துரு. இருந்தாங்க சாப்பிடுங்க அத்தான் ஒன்று கொடுத்துரு. சோழி முடிஞ்சு அவனை உனக்கு சோழி முடியுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடு. நீ வயிற என்னை திட்ட எரிச்சல் படுற இரும அவனை ஏசு உன்னை தொட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை ஊற்றிடுச்சு கொடுத்துரு. அவன் சாப்பிடுவான். சாப்பிடும்போதே அம்மா நல்லா இருக்குமான்றான். அடுத்து அப்படியே படிப்படியாக 20 நாள் 21 நாள் சோழி முடிஞ்சிடும். உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படியே அடங்கிடுவான். இந்த ஜெப எண்ணெய் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம நாட்கள் செய்கிறது கிடையாது. சில பொருட்கள் கூழாங்கல்ல தாங்க கோலியாத்தை முறியடிக்க முடிஞ்சிச்சு. கூழாங்கல்ல, புரியுதுங்களா? அதனால் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறாரு. நீங்கள் இதுவரை அழுத ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறாரு.